ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த செய்தி நிமித்தம் அநேக பிள்ளைகள் இந்த ஆத்தூர் கிராமம் எல்லாம் கேட்டுதான் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வடபாடியில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே மன திருமணம் ஆண்டவரே. இந்த மகனுடைய செய்தியை கேட்டு ஆண்டவரே வியாதிஸ்தார்கள் எல்லாம் குணமடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே ஆண்டவர் சபைக்கு வந்து சாட்சி சொல்லணும். ஒருவர் வந்தாரு, அவர் சாட்சி சொன்னாரு. அந்த சாட்சியை நாங்க வீட்டுல சமையல் செய்திருக்கும் போது கேட்டுட்டு இருந்தோம், நாங்க படுத்துட்டு இருக்கும் போது கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுன்னு கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்க ரட்சிப்புல கொண்டு வர போயிருக்காய் ஸ்தோத்திரம். இந்த வடவாதி கிராமமே அன்னைக்கு ஒரே ஒரு சகோதரிய மாத்திரம்தான் நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அந்த ஒரு சகோதரி நிமித்தம் இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை ரட்சிப்புல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் இன்னைக்கு குடும்பமாய் ஆலயத்துக்கு ஒரு சபையில 4-5 சபையாய் இந்த வடபாடியில நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு அதுக்கான கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சின்ன ஊழியத்தை கூட இந்த மகள் மூலியமாய் ஏசப்பா இந்த மகளுடைய பிரயாசத்தை நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாத்தியம் ஆவான் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மகள் நிமித்தம் ஆண்டவரே இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு ஆண்டவரை ஊழிய செய்யற இந்த மகளை இன்னும் பெரிய பெரிய ஆட்களை கொண்டு ஊழிய செய்யற மகளாக ஆண்டவரே மாற்ற போர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய வல்லமை இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த இறங்க போர்க்காய் ஸ்தோத்திரம். வீட்டுல கேட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் என் தேவனுடைய அக்கினி இறங்க போர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமையை காண, தேவனுடைய அற்புதத்தை காண ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்து கொண்டு வர போர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போகாதபடிக்கு தன்னுடைய இருதயமான ஆண்டவரே அந்த இருதயத்துல இந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அநேக பேருக்கு சொல்லக்கூடிய மகனாக ஆண்டவரே இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவன் இருந்து ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சின்ன ஊழியத்தை கூட பார்க்காம அங்கிருந்து ஆண்டவரை பிரயாசப்பட்டு வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரியும் ஏசப்பா நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவங்க பெரிய பெரிய ஊழியத்தெல்லாம் செய்துன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த சின்ன இடத்துல இவங்க வந்து நிக்கிறது உம்முடைய சித்தம் தான் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாம இங்க யாராலும் வர முடியாது ஆண்டவரே. இந்த ஊழியத்தை வந்து இவங்க எங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்ததுக்காக, ஏன்னா எங்களுக்காக தான் இந்த செய்தியை வந்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா எத்தனை கஷ்டங்கள் எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, அது எல்லாத்திலும் இருந்து நீர் எங்களை தூக்கி ஆண்டவரை நிறுத்தின ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும், மகளை ஆசீர்வதியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவ பிரசன்னம் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் உங்க கருத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு சில வார்த்தைகளை இயேசு உங்களுக்கு சொல்ல தோன்றுகிறார். சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் நிரந்தரமாய் ஒரு குடும்பத்துக்கு நடத்துவேன். நானே உலக ரட்சகர் என்பதை இந்த பகுதி மக்கள் அறிந்து கொள்ளும்படி பலத்த அற்புதங்களை செய்வேன். இந்த கிராமத்தில் இருக்கிற பலரை நான் முன்குறித்த என் பிள்ளைகளை நான் அறிந்து கொள்வேன். இங்கே ஊழியம் செய்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து பெருக கொள்வேன். என்னை தேடுகிற ஒரு ஜனங்களும் குறையில்லாமல் நடத்தப்படுவார்கள் என்று ஆண்டவராகி இயேசு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கை தட்டி இயேசுக்கு எல்லாம் ஒரு கை தட்டி கொடுக்கலாம். இயேசுவே சொல்லி கை தட்டி கொடுங்க. பிதாவுடைய தெய்வத்தை எல்லாம் கை தட்டி கொடுங்க. நல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவோடு ஆசீர்வதிப்பார். ஒன்றை மாத்திரம் மனசு எடுத்துட்டு போங்க. உங்க வீடு இயேசுவை தேடுகிற வீடா இருக்கணும். உங்க வீட்டுல எல்லாரும் இயேசுவை தேடணும். இயேசுவை தேடினா தரித்திரம் ஓடும், பயம் ஓடும், பிரச்சனை ஓடும், சாபம் ஓடும், எல்லாம் ஓடிடும். நீங்க காலையில் எழுந்து ஆண்டவர் தேடணும். இந்த கொரோனா நாட்கள் கவனிங்க. கொரோனா நாட்கள்ல 3 பேரை வச்சுதான் ஒரு கூட்டம் தொடங்கணும். 3 இன்னைக்கு ஒரு 20-30 பேர் இருக்கீங்க. நான் தொடங்குறப்போ 3 பேரை வச்சு தொடங்கினேன். இன்னைக்கு 4 வருஷத்துல 600 குடும்பங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். 3 பேரை வச்சு தொடங்கின ஊழியம்
இன்னைக்கு 600 குடும்பங்களை தேவனால் தொட முடிந்ததாம சொல்லுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். கையை உயர்த்திட்டு பார்ப்போம். கை வைத்திருக்கிற எல்லாருக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கத்தர் கொடுக்கிறார். உன் குறைகள் மாறுகிறது, உன் பயங்களை இயேசு எடுக்கிறார், தரித்திரங்கள் மாறுகிறது, புதிய சுகத்தை உன் மேல வைப்பார், ஆயுசு நாட்களை கூட்டுகிறார், ஆத்துமாக்களை கத்தர் கொடுப்பாருமா. உன் ஊழியர்களில் ஆத்துமாவுடைய அதிக எண்ணிக்கையை நீங்கள் காண போறீங்க. புதிய புதிய மகிழ்ச்சிகளை கத்தவங்களை நடத்துவார். ஒரு நாள் துக்கத்தோடு இல்லாதபடி நம்பிக்கையோடு போங்க. இயேசுவை சுமந்து கொண்டு போங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உன் பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லிக் கொடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவை தேடுமா. கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு போங்க. இந்த பகுதி இருக்க மக்களை ஆவில நான் உணர்றேன். அடுத்த முறை வர்றப்போ இது 4 மடங்கு பெருகிறோம். இந்த கூட்டத்தை கர்த்தர் 4 மடங்கு பெருகிறோம். திரளான மக்களை கர்த்தர் இந்த பகுதியை சந்திப்பார். அன்பு மகள் செய்கிற ஊழியத்துக்கு தொடர்ந்து வாருங்கள், தொடர்ந்து பங்களிப்பு கொடுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் அந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்கிற அந்த சகோதரியோடும் குடும்பத்தோடும் இங்க வந்திருக்கிற ஆண்டவர் அருமையான ஊழியக்காரியோடும் அவர்கள் சபையோடும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் வரிய பரிந்தும் நிலைத்திருப்பதாக. இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்